பேசாத கல்லும் மரமா இல்லை, நீர் பேசுகிற நல்ல ஆண்டவரப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு உடைந்த உள்ளத்தோடு நறுக்கப்பட்ட ஆண்டவரே, பலவிதமான இன்னல்களில் இடர்களில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு உடைய ஆறுதலான வார்த்தைகள், அவர்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், அவங்கள உருவாக்குகிற வார்த்தைகள், உடைய வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறைவாக ஆண்டவரே என் ஜனங்களுக்கு கிடைக்க கர்த்தர் நீர் கிருபை அளிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். பேசுகிற உடைய மகளை நீர் மறைத்து நீர் வெளிப்படும். உங்கள் நாமம் இங்கே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்கு வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நல்லா இருக்கிறீங்களா? பின்னாடி ரொம்ப இடுக்கமாக உட்காந்துருக்கிறீங்க போல். இந்த பக்கம் நிறைய காலியாக இருக்குது. வந்தால் நல்லாயிருக்கும். வாரம் முன்னாடி வாங்க, கரெக்டாக உட்காருங்கன்னு சொல்ல வேண்டியதே கிடையாது. நீங்கள் எல்லாம் பெரியவங்க தான். உட்கார லைனை கரெக்டாக ஃபார்ம் பண்ணி உட்காருங்க. இடம் பத்தலைன்னா அது காலியாக இருக்குது, வந்து உட்காரலாம். எதுவும் தடை கிடையாது. முடியாதவங்க சேரில் உட்காந்துக்கலாம். அதுக்கு தான் சேரும் போட்டுருக்குது. கஷ்டப்பட்டு ஏன் உட்காந்துருக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. செய்தினாலே கஷ்டமாக தானே இருக்கும் கேட்குறதுக்கு. என்னப்பா செய்தி கேட்குறதுக்கு நமக்கு என்ன பண்ணாது? யாரெல்லாம் உண்மையாக சொல்லுங்கள், நியூஸ் சேனல் எப்போவுமே அதிகமாக கேட்போன்றவங்க யார்? இந்த பக்கம் பார்க்குறோம்பா. இந்த பக்கம் யார்? நாங்கள் எல்லாம் சீரியலில் தான் என்ன பண்ணுவோம், சீரியஸாக இருப்போம். அல்லேலூயா. சரி, செய்திக்கு நேராக கடந்து போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது நீங்கள் டிஸ்பிளேல என்ன பண்ணாது, வராது. ஏன்னா இன்றைக்கி நான் செய்தின்னு சொல்லி என்ன பண்ணாது, அவங்களுக்கும் தெரியாது. அண்ணன் செய்தின்றதுனால அதில் அப்படியே விட்டுட்டாங்க. அதனால் சொல்கிற வசனங்களை நான் சரியாக கவனித்து அதை எடுத்து வாசிச்சிங்கன்னா சீக்கிரமாக என்ன பண்ணலாம், முடிக்கலாம். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 21வது வசனம். அல்லேலூயா. என் மகனே, திரும்ப படியாம்பா. என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரரோடு கலவாதே. அல்லேலூயா. இந்த பக்கம் பாருங்க. என் மகனே, சொல்லுங்க, நீங்க தானே மகன்கள். கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரரோடு கலவாதே. அந்த வசனத்துக்கு நான் வரல, மேலே இருக்கிறது தான். சரிங்களா? இந்த பக்கம் மகளே, என் மகளே, சொல்லுங்க, நீங்களாம் பிள்ளைங்க தானம்மா இயேசுவாக. கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. அல்லேலூயா. அல்லேலூயா. பயந்து நடக்கும் பொழுது நமக்குள்ள ஆசீர்வாதங்கள்ல என்னெல்லாம் கடவுள் வச்சிருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. என் மகனே, இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். என் மகனே, மகனே, கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, பயந்து நட. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறதான அந்த பயம் நமக்குள்ள இருக்குதா? கொரோனாக்கு அப்புறம் எல்லாம் பயந்து இருப்போம்னு சொல்லி ஒரு காரியம் இருக்குதுன்னு நினச்சாலும் அதுக்கப்புறம் என்ன இல்லை, பயமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த பக்கம்லாம் என்ன இருக்காது, காலியாக இருக்குமா? இது கர்த்தருக்குரிய நாள். 6 நாள் நமக்காக பிரயாசப்படுறோம், நம்முடைய வேலைகளை செய்கிறோம், நம்முடைய எல்லா காரியங்களையும் பார்க்குறோம். ஒரு நாள் தேவ சமூகத்தில் ஒரு 2 மணி நேரம் நம்மளால் என்ன பண்ண முடியல, கர்த்தருக்கு என்று கொடுக்க முடியல. மற்ற காரியங்களை விட்டு நம்மளால் என்ன பண்ண முடியல, விலக முடியல. உலக காரியம் நமக்கு பெருசே கிடையாது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கூடி வரும்போது தான், கர்த்தரை தொழுது கொள்ளும்போது தான் நாமும் நம்முடைய குடும்பங்களும் எப்படி இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா.
உலகத்தில் இருக்கிற விக்கிரக கோவிலுக்கு எத்தனை மணிக்கு வர சொன்னாலும் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. மற்ற சொந்தக்காரருக்கோ மற்ற ஃபங்க்ஷன் காரியங்களுக்கு கூட என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டேங்கிறான். ஆனால் நாம் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், ஆராதனையை கூட விட்டுட்டு என்ன பண்ணுவோம், எங்கே வேணாலும் போவோம். அல்லேலூயா. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஓய்வு நாள் கர்த்தருக்குரிய நாள். இதை முடிச்சுட்டு வேணால் எங்கே வேணாலும் என்ன பண்ணலாம், நம்ம போய்க்கலாம். அல்லேலூயா. சரி, என்ன வசனம் பார்த்த சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க. என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்த நட. இது உங்கள் இருதயத்தை விட்டு என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் கூடாது. ஏன்னா எனக்கு இருதயத்தில் தோன்றின வசனத்தை வச்சு தான் எனக்கு அது வரும். ஒரு வசனம்னாங்க அந்த காரியத்தை குறித்து பேசினோன்னா அந்த காரியம் என்ன பண்ணும், தானாக வரும்போது அதை எடுத்து பார்க்கும்போது அந்த வசனம் அங்கே என்ன இருக்கும், கரெக்டாக இருக்கும். அல்லேலூயா. அப்போது நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் என்ன பண்ணணும், பயந்து நடக்கணும். அல்லேலூயா. சரி, எடுத்து வாசிக்கலாம். முதலாவது சகோதரர்களுக்கு நம்ம சொல்லலாம், அப்புறம் சகோதரிகளுக்கு, அப்புறம் பிள்ளைகளுக்கு. ஏன்னா குடும்பம்னா யார் இருக்கிறா, 3 பேரும் இருக்கிறாங்க. குடும்ப தலைவர், தலைவி, பிள்ளைகள். இதுதான் என்னது, குடும்பம். அந்த குடும்பத்தில் நம்ம எப்படி இருந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், நாம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம்னு சொல்லி ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது எனக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், எடுத்துக்கிட்டு நம்ம மாற்றிக்கணும். அதுதானே செய்தி கேட்குறோம். அதுதான் கர்த்தரும் விரும்புகிறார். யாருக்கோ எனக்கு இல்லைன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சரி, எடுத்து இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். புதுசாக இந்த வசனத்தையும் நான் சொல்ல போகிறதில்ல. சரிங்களா. சங்கீதத்தின் புஸ்தகம் 128வது அதிகாரம் 1லேருந்து 6 வசனங்களை பார்க்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் நமக்கு சொல்லப்பட்டுகிறதான அந்த வழிகளில் நாம் நடக்கும்போது நாம் யாராக இருக்கிறோம், பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தது சொல்கிறாரு, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எதில், உன் கையின் பிரயாசத்தில் உனக்கு என்ன உண்டாயிருக்கும், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எப்போ, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது. அல்லேலூயா. நேற்றுக்கு சுத்திகரிப்பு கொடுத்து நோவாவை குறித்து என்ன பண்ணிட்டார், அண்ணா அதை சொல்லிட்டார். நான் இது உங்களுக்கு ஓரலாகவே நான் சொல்லிட்டு போயிடுறேன், வசனத்தை எடுக்க தேவையில்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா நோவாவை குறித்து நம்ம பார்க்கலாம். அவர் அங்கே என்ன பண்ணார்னா, தன் காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமாக இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நடக்கிறதான பாவ காரியங்கள் அந்த நாட்களில் என்ன பண்ணுச்சு, இருந்தது. அன்னைக்கு நடந்தது தான் இன்னைக்கு நடக்குது, இன்னைக்கு நடந்தது தான் முன்னமே நடந்திருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் பிரசங்கியில் வாசிட்டிங்களன்னா உங்களுக்கு அது என்ன பண்ணோம், தெரிய வரும். அதனால் நோவாவை பார்த்தோம்னாக்கா தேவனோடு கூட என்ன பண்ணார், சஞ்சரித்தார். இன்றைக்கி குடும்பத்தில் இருக்கிற தலைவர்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறோமா, இல்லை செல்லோடு சஞ்சரிக்கிறோமா, இல்லை உலக சம்பாஷணைகளோடு சஞ்சரிக்கிறோமான்னு சொல்லி உங்களை நீங்களே ஆராய்ந்து என்ன பண்ணுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். யாரையும் நியாயம் இருக்கிற வேலை நமக்கு கிடையாது. சொல்லப்பட்டுறோம் சத்தியத்தை எடுத்துகிட்டு நடந்தோம்னா நம்ம எப்படி இருப்போம், ஆசீர்வாதமாக இருப்போம். ஏன்னா சத்தியத்தின்படி தான் எல்லாமே கடவுள் என்ன பண்ணுவார், நமக்கு செய்ய போகிறார். அப்போது நோவா என்ன பண்ணார்னா தேவனுக்கு கூட என்ன பண்ணார், சஞ்சரித்தார். சஞ்சரித்ததுனால தான் அந்த முழு குடும்பமும் என்ன பண்ணுச்சு, ஆபத்தில் காக்கப்பட்டுச்சு. அவர் கர்த்தரோடு கூட இருந்தார்னாக்கா அந்த குடும்பத்தை எப்படி நடத்தியிருப்பார், சரியாக நடத்தியிருக்க மாட்டாரா, கட்டாயம். குடும்பத்தில் நடத்த வேண்டிய காரியங்களை சரியாக நடத்தியிருப்பார். பிள்ளைகளுக்காகவும் மனைவிக்காகவும் குடும்பத்துக்காகவும் அதிகமாக என்ன பண்ணியிருப்பார், செபித்திருப்பார். அதனால தான் அந்த முழு குடும்பத்தையும் யார் நிமித்தமா, நோவாவின் நிமித்தமாக அந்த குடும்பம் காக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் சகோதரர்களாக இருக்கிற உங்களுக்கு சொல்லப்படுகிற காரியம்னா, யாரோடு கூட இருந்தாலும் நமக்கு எதுவும் என்ன பண்ண போகிறது கிடையாது, வரப்போகிறது கிடையாது. ஆனால் நீ கர்த்தரோடு கூட அதிகமாக இருந்தேனாக்கா
கடவுள் வச்சிருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அங்கே தான் சொல்கிறாரு, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. நீ கர்த்தரோடு சஞ்சரிச்சின்னா உன் மனைவி உனக்கு எலும்புரிக்கே இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. உன் பிள்ளைங்க அடங்காத பிள்ளைங்களா, மதிக்காத பிள்ளைங்களா என்ன பண்ண மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. உன் பந்திய சுற்றிலும் எப்படி இருப்பாங்க? ஒலிவ மர கன்றுகளை பார்த்துக்கிறீங்களா? அதை நம்ம எப்படி தான் பார்க்கணும்? அதை இறங்கிலாம் பார்க்க முடியாது. இறங்கிலாம் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அதை என்ன பண்ணோம்? நிமிர்ந்து தான் நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கணும். அப்படிப்பட்டதான ஒரு உயர்வான ஆசீர்வாதத்துக்குள்ளே பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? பந்திய சுற்றிலும் இருப்பாங்க. ஹல்லேலூயா. நாம் இன்னைக்கு என்ன பண்ணுறதில்ல, அதுக்காக நம்ம பிரயாசப்படுறதில்ல. நம்ம மன விருப்பப்படி நம்ம இஷ்டப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலாம், பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் கொடுக்கலாம். அதனால் நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கும்பொழுது தான் உங்கள் பிள்ளைங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அது யாருடைய கையில் இருக்குது? சொல்லுங்கள். தகப்பனா இருக்கிறவங்க நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய கையில் இருக்குது. என்னப்பா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம்ல, என் பிள்ளை வர எதிர்காலத்தில் நல்ல ஆசீர்வாதமாக 4 பேருக்கு நல்ல கௌரவமாக இருக்கணும்னா அது யாருடைய கையில் இருக்குது? தாய் தகப்பனுடைய கையில் தான். நீங்கள் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய காரியங்கள் என்ன பண்ணணும்? சொல்லி கொடுத்து அவங்கள நடத்தும் போது தான் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட இருக்க நம்ம என்ன பண்ணணும்? பழகணும். யார்? நீங்கள் உங்களுக்கும் கடவுளுக்கும் தான். சரிங்களா? யாரையும் போய் யாரும் என்ன பண்ண முடியாது? ஆராய்ந்துலாம் பார்க்க முடியாது. ஆராய்ந்து பார்க்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான். அதனால் சத்தியத்தை கேட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை மாற்றிக்கணும். கடவுளோடு கூட என்ன பண்ணணும்? நீங்கள் நெருங்கணும். நோவா கர்த்தரோடு கூட சஞ்சரித்ததுனால தான் எந்த ஒரு தீதும் என்ன பண்ணல அவங்கள. உலகமே அழிஞ்சு போச்சு. அந்த குடும்பம் என்ன பண்ணுச்சு? காக்கப்பட்டது. அவங்க நிமித்தமாக என்ன பண்ணுச்சு? சந்ததிகள் பூமியில் பெருகுச்சு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஆசீர்வாதமோ அந்த தீதுக்கெலாம் விலக்கி நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைகள் காக்கப்படணும்னா புருஷர்களாகி நீங்கள் சகோதரர்கள் நீங்கள் என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் தேவனோடு கூட இருக்கிறவர்களாக என்ன பண்ணணும்? மாறணும். செல்லெல்லாம் தூக்கி போடுங்க. செல்லை பார்க்குறதுனால எதாவது நன்மை இருக்குதா? டிவியை பார்க்குறதுனால எதனா வரப்போதா? டிவி நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்களா? யாராவது வந்து உங்களுக்கு தேவையான அரிசி பருப்பு மளிகை சாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவாங்களா? போக மாட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தேன்னா கடவுளை எங்கே இருந்தாலும் ஒத்தாசை என்ன பண்ணுவார்? உங்களுக்கு அனுப்பி தருவார். தருவாரா? தரமாட்டாரா? நம்ம என்னன்னாக்கா செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் விட்டுறோம். எதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் ஸ்ட்ராங்காக பிடிச்சின்னுக்குறோம். ஹல்லேலூயா. நம்ம மாறணும். நம்ம மாறினா தான் நம்முடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் என்ன பண்ணோம்? மாறும். ஹல்லேலூயா. அடுத்தது சொல்லப்படுகிற வசனம் 4:5. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வாதங்களை வச்சுக்கிறார். உன் பிள்ளைகளின் சமாதானத்தை என்ன பண்ண முடியும்? பிள்ளைகளின் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அப்போனா உன்னுடைய ஆயுசு நாள் எவ்வளோ காலம் நீடித்து வச்சிருக்கிறாரு பாருங்களேன். நம்ம உயிரோடு அவ்வளோ வருஷம் இருந்தால் தானே பிள்ளைகளுடைய பிள்ளைகள்லாம் பார்க்க முடியும். ஆமாம் இல்லையா? நேற்று கூட ஒரு தங்கச்சி சொன்னாங்க, காலேஜ் வர பிள்ளைங்க ஆக்சிடெண்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க? பைக்கில் போகும்போது ஒரு தம்பி இறந்துனா இன்னொருத்தருக்கு 2 காலம் போயிடுச்சு. இறந்த தம்பியோட வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பையன் தானே, அவன் தான் அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணணும்? நடத்தணும். அந்த பிள்ளைய என்ன பண்ணல? இல்லை. அந்த தாய்க்கு வந்து இன்னமும் சொன்னாங்களா என்னன்னு தெரியல, கோமாவில் இருக்கிறாங்கன்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்களா. இறந்துட்டன்ற விஷயம் என்ன பண்ணல? சொல்லலை. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்கிறது. நாம் இது வரைக்கும் இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஏன்னா எந்த நேரம் எது நடக்குதுன்னே நம்மளால் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. இன்றைக்கி இருப்போம்,
நாளைக்கு இருப்போமான்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியுமா உறுதியா? முடியாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்கி நடத்துகிறது. ஹல்லேலூயா. அப்போ நாம கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் சொல்லுகிற வழிகளில் நம்ம நடந்தோம்னாக்கா நாமும் நம்முடைய பிள்ளைகளும் எப்படி இருப்போம்? ஆசீர்வாதமாக இருப்போம். எங்கேயும் யார்கிட்டையும் போய் என்ன பண்ண மாட்டோம்? நிற்க மாட்டோம். நீங்கள் நிற்க வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகம் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த இடத்துல நின்றுட்டீங்கன்னா வேற எந்த மனுஷங்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பாருங்களேன், இதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து செயல்படுத்தி பாருங்கள். செஞ்சோம்னா தான் அதில் இருக்கிற ஆசீர்வாதம் நம்ம கண்ணு என்ன பண்ணோம்? காணும். ஹல்லேலூயா. செய்யாத வரைக்கும் நமக்கு என்ன பண்ணாது? எதுவுமே தெரியாது. வாயில் பேசலாம், வாயில் பேசுறது ஈஸி, ஆனால் நம்ம செயல்படுத்துறது கஷ்டம். ஆனால் செயல்படுத்தி அதில் இருக்கிற நன்மைகளை பார்த்துட்டோம்னா நம்ம விட மாட்டோம். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் என்ன பண்ணா, சகோதரர்களாகிய நீங்கள் கர்த்தரோடு கூட என்ன பண்ணோம்? இருங்க. இருக்கிற நேரத்தை உலக காரியங்களை செலவு பண்ணாதீங்க, மற்ற இடங்களுக்கு போய் செலவு பண்ணாதீங்க, வீணா நம்மளுடைய ஜீவித்தை கெடுக்கிற ஆட்களோடு கூட என்ன பண்ணாதீங்க, நேரத்தை கழிக்காதீங்க. நீங்களும் உங்களுடைய ஜீவியம் என்ன பண்ணோம்? கெட்டு போயிடும். கர்த்தரோடு கூட இருங்க. வேலைக்கு போகிறீங்க, வீட்டுக்கு வரீங்க, இருக்கிற நேரங்களில் கர்த்தருடைய சமூகத்தில் செலவிடுங்க. உங்கள் குடும்பத்தை எங்கேயுமே கடவுளை என்ன பண்ண மாட்டார்? விட மாட்டார். ஹல்லேலூயா. ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக என்ன பண்ண மாட்டீங்க? இருக்க மாட்டீங்க. குறைவு வந்தாலும் அதை நிறைவாய் மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. நமக்கு யார் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம நினைக்க, எங்கே இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஒத்தாசையை அனுப்புவார். ஹல்லேலூயா. அதனால் சகோதரர்களாகிய நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்பீங்கன்னா உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் எப்படி இருப்பாங்க? ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. உன் மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடி. உனக்கு எல்புரிக்கே என்ன பண்ண மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. உனக்கு நச்சரிக்கிறவங்களாம் இருக்க மாட்டாங்க. உனக்கு டார்ச்சர் பண்ணுறவங்களாம் என்ன பண்ண மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. நோவாவை போல நம்ம தேவனோடு கூட சஞ்சரித்தோம்னா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம குடும்பம் எல்லா தீதிலிருந்து கர்த்தர் விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 103வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ, பூமிக்கு வானத்துக்கு எவ்வளோ தூரம் நம்மளால் அளக்க முடியுமா? அளக்கவே முடியாது. அது கர்த்தர் ஒருவர் தான் அதை அறிந்திருக்கிறார். சொல்கிறாரு, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயந்து நம்முடைய வாழ்க்கையில் நடப்போம்னு சொன்னால் அவருடைய கிருபை நம்மளை விட்டு என்ன பண்ணாது? விலகாது. அவருடைய கிருபை எப்போதுமே நம்மை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் கர்த்தரை விட்டால் நமக்கு வேறு என்ன வேலை? கர்த்தரோடு இருக்கிறத விட வேறு என்ன? நம்மளுடைய பிரயாசத்துக்காக நம்மளுடைய காரியங்களுக்காக வேலை செய்கிறோம், அது ஒரு காரியம். ஆனால் அதுக்கு மேலே முக்கியத்துவம் நம்ம யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு தான். இப்போ நம்ம ஊர்லேயே தான் இருக்கிறார் ஒரு சகோதரர். வேலைக்கு போனார்னா, வேலை விட்டு வந்தார்னா வீடு, பைபிள், சர்ச்சு, இது 3 தான் வேலை. வீட்டுக்கு வருவார் வேலை விட்டு வந்தோடனே, பைபிள், சர்ச்சு. ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. பிள்ளைங்களை பார்க்கும்போதே எப்படி இருக்குது? அது மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ அதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? குடும்ப தலைவர். ஏன்னா சகோதரிகளுக்கு வீட்டில் நிறைய வேலைகள் இருக்குது. சில சகோதரர்கள் பகிர்ந்து கூட ஹெல்ப் பண்ணுறாங்க, சிலர் ஹெல்ப் பண்ணாதவங்களும் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம என்ன பண்ண தேவையில்லை, அவங்கள சார்ந்து இருக்க தேவையில்லை. நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தீங்கன்னு சொன்னாக்கா கர்த்தர் கட்டாயம் குடும்பத்தை உங்கள் நிமித்தமாக என்ன பண்ணுவார்? ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா. அடுத்தது அவங்களுக்கும் தான் வரேன், உங்களை மட்டும் சொல்லலை. குடும்பம் என்பது கணவன், மனைவி, பிள்ளைங்கள் எல்லாருக்கும் என்ன இருக்குது? அதில் பங்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது குடும்ப தலைவர்களாகிய நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்க என்ன பண்ணணும்? நடக்கணும். கர்த்தருக்கு பயந்து நடந்து அவருடைய வழிகள் நடக்கும்போது குடும்பத்தை ஆசீர்வாதமாக வைப்பார். ஹல்லேலூயா. ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சங்கீதம் 33வது அதிகாரம் 18-19 வாசிக்கும். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள்.
அல்லேலூயா. நம்ம என்ன கிரியைகள்னா, நான் இந்த வசனத்தை எதுக்கு உதாரணமாக சொன்ன, நம்ம கர்த்தரோடு கூட இருந்தோம்னாக்கா அதுக்கான கிரியைகளை நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணலாம் அனுபவிக்கலாம். கர்த்தரோடு கூட நம்ம இருந்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செஞ்சோம்னாக்கா அதுக்கான பலனை கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் நம் தேவன் என்ன நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம என்ன கிரியைகள் செய்கிறோமோ அதுக்கான பலனை தான் நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம செய்யாத ஒரு காரியத்துக்கு ஆசீர்வாதம் கர்த்தர் தருவாரா? தரமாட்டார். பிள்ளைங்க கூட எக்ஸாமில் நல்லா எழுதினா தான் என்ன பண்ண முடியும், அவங்க பாஸ் பண்ண முடியும். எழுதாத பாஸ் பண்ண முடியுமா? மிஸ்ஸுங்க என்ன பாஸ் பண்ணி விட்டுருவாங்களா? இப்போ வர போகிறது பப்ளிக் 10th +1 +2க்கு. இவங்க நல்லா படித்து பிரயாசப்பட்டு இவங்க எழுதினா தான் என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். இவங்க நல்லா அதுக்காக பிரயாசப்பட்டாங்கன்னா அதுக்கான பலனை கட்டாயம் என்ன பண்ணுவார், கர்த்தர் அவங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரோடு கூட இருக்க நம்ம பிரயாசப்படும் போது அதிகமாக இருக்கும்போது அதற்கான ஆசீர்வாதங்களை கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுவோம், அனுபவிப்போம். அதற்கான பலனை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 33 18 19. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கிவிடவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே பாருங்க, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. பயந்து நடக்கிற மனுஷங்க மேலே கர்த்தருடைய கண் எப்படி இருக்கும், நோக்கமாக இருக்கும். அவங்கள கர்த்தர் பஞ்சத்துலேயும் விட மாட்டார். அவங்களுக்கு எந்த ஒரு தீதம் வருவதற்கு கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், அவங்கள விட மாட்டார். அவருடைய கண் எப்பவுமே அவங்க மேலே எப்படி இருக்குது, பார்த்துட்டே இருக்குது. ஏதாவது ஒரு கொசு கடிச்சா கூட என்ன பண்ணுவார், அதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோன்றதுக்காக அதை உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதை அந்த அளவுக்கு நம்மள மேலே எப்படி இருக்கிறாரு, கண்ணை வச்சு நோக்கமாக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல சகோதரர்களாக இருக்கு. நீங்கள் கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு எதாவது தேவைன்னா கூட போயிட்டு என்ன பண்ணுங்க, முட்டி போட்டு கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்க. அதுக்கு நேரம் எடுத்து உட்காருங்க. மனுஷங்கிட்ட போய் இங்கே அங்கன்னு சொல்லி போகிறத விட கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்துங்கன்னா எல்லாத்தையும் கடவுள் என்ன பண்ணுவார், நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா. முதல்ல யாருக்கு, சகோதரர்கள் யாரோடு கூட இருக்கணும், கர்த்தரோடு கூட சஞ்சரித்தோம்னா நம்ம குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் யாருடைய கையில் இருக்குது சொல்லுங்கள், நீங்கள் வாய் தரன்னு சொல்லுங்கள். ஆமாம், என் கையில் இருக்குது. சகோதரர்களே இல்லை. இந்த சகோதரர்கள்லாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தாங்க அந்த இடமும் நிறைஞ்சிடும், இந்த இடமும் ஃபுல்லாக என்ன பண்ணோம், நிறைஞ்சிடும். அல்லேலூயா. கர்த்தர் அதை மாற்றுவாராக. அல்லேலூயா. அடுத்தது 2வது சகோதரிகளாக உங்களுக்கு சொல்லப்படுகிறதான காரியம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 30வது வசனம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அல்லேலூயா. சகோதரிகளை குறித்து சொல்லணுன்னாக்கா வேறு யாரும் போதாலும் நம்ம யாரை பார்க்கலாம், சாராளை குறித்து தான் நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். அல்லேலூயா. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகுன்னது வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ யாரோ அவங்க தான் கர்த்தரால் என்ன பண்ணுவாங்க, மனுஷங்களால என்ன பண்ணுவாங்க, புகழப்படுவார்கள். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 31வது அதிகாரத்தில் 13, 14, 15 வாசிங்க பார்க்கலாம். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். அல்லேலூயா. குடும்பத்தில் சகோதரிகள் முதலாவது உற்சாகத்தோடு என்ன பண்ணணும், வேலை செய்யணும். சோம்பேறிங்களா சாப்பிட்டு என்ன பண்ணக்கூடாது, தூங்கி வீட்டில் என்ன பண்ணக்கூடாது, தரித்திரத்தை வர வைக்கிறவங்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்கிறது புரியுதுங்களா? உற்சாகத்தோடு என்ன பண்ணோம், எந்த வேலையாக இருந்தாலும் உற்சாகத்தோடு என்ன பண்ணோம், செய்கிறவர்களாய் கர்த்தர் என்ன பண்ணணும், மாற்றணும். நீங்கள் செய்யணும். நல்லா இன்னைக்கு ஃபுல்லாக தூங்கி எழுந்துட்டு பொழுது போன நேரத்தில் என்ன பண்ணுறது, வேலை செய்கிறதுக்கு எடுக்கிறது, இதெல்லாம் இல்லை. அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த வேலையை சரியாக என்ன பண்ணணும், செய்யணும். அல்லேலூயா. அடுத்து
அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருப்போடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிக்கு படி அளக்கிறாள். ஹல்லேலூயா. நீ எத்தனை பேர்ல காலையில் எழுந்ததும் சாப்பாடு வேலை செய்வன்றீங்க? வேலைக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, இன்னும் மற்றபடி வேலைக்கு போகிறாங்க. யார் அவங்களாம் போகிறதுக்குள்ளே சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து அனுப்புகிறாள். கடவுள் பார்க்குறாரு. தூக்குங்க, கையை தூக்குங்க. ஒரு சிலர் குறித்து கேட்கும்போது விடிய காலம் கிளம்புறாங்க, அவங்களுக்கு என்னது டிஃபன் ஒன்று சாப்பாடு ஒன்று எல்லாமே கலந்து என்ன பண்ணுறாங்க, செஞ்சு கொடுத்து அனுப்புகிறாங்க. இனி எத்தனை பேர் சாப்பாடு கூட செய்யாதுங்க? இருக்கிறீங்களா இல்லையா? உண்மையை சொல்லிட்டா ஒத்துக்கணும், கோவப்படக்கூடாது, அதை மாற்றிக்கணும். ஏன்னா சத்தியத்தை சொன்னால் யார் சத்துருவாக மாறணும்? சொல்கிறவங்க சத்துருவாக மாறி தான் ஆகணும். அடுத்தது இதில் வாசிக்கும் போது தன் வீட்டுக்காரன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சகோதரிகள் என்ன பண்ணுமா பார்க்கணும். வீட்டுக்காரன் சாப்பிட்டானா, பிள்ளைங்க சாப்பிட்டானா, நான் சாப்பிட்டுச்சா, என் வயிறு நிறைஞ்சுதா, அது வேற என் வேலையை பார்த்துட்டு போகிறேன்னு இருக்கிற ஆளும் இருக்கிறீங்க. வேற இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, பொய் சொல்லக்கூடாது, சரியா? அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரும் வேலை செய்கிறாங்க தான். ஆனால் வேலை செய்கிறது என்ன பண்ணக்கூடாது, சொல்லியே வீட்டுக்காரங்களை என்ன பண்ணாதீங்க, மிரட்டாதீங்க. நீங்கள் வேலை செஞ்சால் தான் நீங்களும் என்ன பண்ண முடியாதுல்ல, நல்லா இருக்க முடியும். நல்லா இருக்க முடியுமா, முடியாதா? ஆமாம். நீங்கள் வேலை செஞ்சு வெளியில் யாருக்குன்னா கொடுத்துட போகிறீங்களா? இல்லை உங்கள் வீட்டுக்கார வேலை செஞ்சு வெளியில் யாருக்குன்னா கொடுத்துட போகிறீங்களா? வேலைக்கு போகிறேன் எனக்கு டயர்டாகுது, வேலைக்கு போகிறேன் எனக்கு டயர்டாகுது, இந்த கதை என்ன பண்ணாதீங்க, ஓட்டாதீங்க. அது அவ்வளோ உங்களுக்கு பலவீனத்தை தான் தரும். நீங்கள் பலனா என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணி யாரோ சொல்லிட்டுக்கிறாங்க அதான் சொல்கிறாங்க. யாரும் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்களும் எங்களுக்கு என்ன இருக்குது, கண்ணு இருக்குது. நீங்கள் யாருமே எங்களெல்லாம் கவனிக்கலன்னு நினைக்கல. நீங்கள் கவனிக்கிறதுக்கான சூழ்நிலையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உண்டாக்குறாரு. அது சொல்லும்போது என்ன பண்ண மாற்றிக்கோ. ஒரு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜ் போகிறாங்கன்னா காலையில் எழுந்து செஞ்சு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பாத. அப்புறம் நீ செஞ்சு சாப்பிட்டு என்னத்துக்கு நீ இருக்கிற சொல். அப்போ நீ மட்டும் சாப்பிட்டு நல்லா இருக்கணும். அப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன வரணும், வியாதி வரணும். சாப்பிடாத இருந்தால் வியாதி வருமா வராதம்மா? வரும். அப்போ அதனுடைய காரியம் யாரை போய் சாரும்? இப்போது செஞ்சு போட தாயை சேரும். பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்காது இருந்தீங்கன்னா அந்த பிள்ளை சாப்பிடாதே போச்சுன்னா அதுக்கு என்ன வரும், அப்ரெண்டிஸ் வரும், இன்னும் வயிற்றில் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை அந்த பிள்ளை அந்த வலி வேதனையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு யார் காரணம்? அப்போ அந்த வேதனை எல்லாம் யாரை வந்து சேரும்? அது அனுபவிக்குதுன்னா அதுக்கப்புறம் அதுக்கான காரியத்தை நீ அனுபவிப்ப. இது வந்து சாபமாலாம் நினச்சிக்காதீங்க, இதுதான் உண்மை. அது வழியை நம்ம என்ன பண்ணக்கூடாது, உண்டாக்கக்கூடாது. வீட்டுக்காரன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பெண்கள் நீங்கள் என்ன பண்ணணும், பார்க்கணும். பிள்ளைங்க சாப்பிட்டுச்சா, வீட்டுக்காரர் சாப்பிட்டாங்களா, பிள்ளைங்க ஸ்கூல் போனாங்களா, என்ன நடந்துச்சு, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, அதெல்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் விசாரிக்கணும். ரொம்ப முடியல, வீட்டுக்காரர் என்ன பண்ணலாம், ஒரு வேலை வாங்கிக்கலாம். இதே டெய்லி என்ன பண்ணுறது, நானும் தானே வேலைக்கு போகிறேன், நானும் தானே வேலைக்கு போகிறேன், நானும் தானே வேலைக்கு போகிறேன். ஏன் கடவுள் பலனை தருவாரா தர மாட்டாரா? கணவருங்களை கடவுள் எதுக்கு ஒப்பிட்டுக்கிறார் சொல்லுங்க? கணவருங்களை கடவுள் எதுக்கு ஒப்பிட்டுக்கிறார் சொல்லுங்க? கோச்சிக்குவீங்க. இப்போ நீங்கள் கோச்சினாலும் பரவாயில்ல, சத்தியத்தை தான் நான் சொல்கிறேன். கோச்சினாலும் எனக்கு ஒன்றும் கிடையாது. சத்தியத்தை எடுத்துனீங்களா நல்லா இருக்க போகிறீங்க. அதை விட்டுட்டு நான் இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னீங்களா அது உங்களுக்கு தான். சொல்லுங்கள், என்ன கேட்டேன் நான் கேள்வி? எதுக்கு கடவுள் ஒப்பிடுறாரு? இருப்பா, தப்பு தப்பு. இவ்வளோ நாள் சத்தியத்தை என்ன தான் கேட்குறீங்க? கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணுறாரு, அவங்களும் ஒப்பிடுறாரு. சபையை கடவுள் எதுக்கு ஒப்பிடுறாரு, மனைவிக்கு ஒப்பிடுறாரு. அல்லேலூயா. அதைத்தான் கிறிஸ்துவ தான் தலையாக வச்சிருக்கிறாரு. அதை தான் கணவரை என்ன வச்சிருக்கிறாரு, குடும்பத்துக்கு தலையாக வச்சிருக்கிறாரு. சும்மா என்ன பண்ணுறது, வேலை வாங்குறது. ஏன்னா வேலை செஞ்சுட்டு இவங்க உட்காந்து செல்லு பார்க்குறது. யார் யார் பார்க்குறீங்களோ தெரில.
அப்போ உன் உடம்பு நல்லா இருக்குமா? உண்மையாக உனக்கு பலவீனமாக இருக்குதுன்னா என்ன பண்ண, ஏங்க என்னால் ரொம்ப முடியல, எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணி இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லலாம். அது உனக்கு ஆசீர்வாதம். நல்லா இருந்ததுன்னே எனக்கு முடியல, போய் இதை செஞ்சுட்டு வா, அதை செஞ்சு கொடு. எனக்கு இது தெரியாது. என்ன தெரியாது? பேபியா சொல்லுமா, ஒன்றுமே தெரியாது. எல்லாம் அந்த தெரிஞ்சு வளர்ந்து அந்த வயசில் தானே இருக்கிறோம். தெரிஞ்சுக்கணும். தெரியலனாலும் என்ன பண்ணணும், அதை தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அப்போ மனைவியிலாகிய நீங்கள் என்ன பண்ணணும்னா, சோம்பலின் அப்பத்தை புசியாமல், 27வது வசனத்தை வாசிக்கிறேன், தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள். அல்லேலூயா. பிள்ளைங்களை குறித்து, கணவனை குறித்து, உங்களை குறித்து நீங்கள் என்ன பண்ணணும், நோக்கமாக இருக்கணும். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கரெக்டாக போய் சொல்லிட்டு வருவோம். ஆனால் நம்ம வீட்டுக்கு நம்ம காரியம் என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். காலையில் எழுந்திங்கன்னா போகிறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண காரியங்களை செஞ்சுட்டு அப்புறம் கூட படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். யாராவது கேட்க போகிறாங்களா? கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் வீட்டில் சாப்பாடே வேறு செய்யறது கிடையாது. எதனா ஒன்றா போட்டுக்கு என்ன பண்ணுறது, ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது. இருக்கிறீங்களா இல்லையா? இப்போ நல்லா இன்பமாக தான் இருக்கும். நாளாச்சுன்னா வீட்டில் இருக்கிற சாப்பாடே சாப்பிட முடியாது, போயிடும். வீட்டில் செய்கிற சாப்பாடு என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. ஏன்னா வெளியில் வாங்கி சாப்பிட்றது அத்தனையும் நமக்கு என்ன தான், கேடு தான். சாப்பாடு செய்கிறது உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சகோதரிகளே, இத்தனை வருஷமாக செஞ்சுன்னு இருக்கிறீங்க, உங்களை தான் கேட்குறேன். ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா? 1/2 கூட அதிகம்தான். சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க சீக்கிரமாக சாப்பாடு செஞ்சுருவாங்க. ஆமை மாதிரி நடந்துக்கிறது என்ன ஆகும், ஆமையாவே அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சாப்பாடு செஞ்சுன்னு கிடக்கும். அப்படி மிஞ்சி செஞ்சாலும் என்ன, அப்படியே ஹோட்டலில் செய்கிற மாதிரி வெரைட்டியாக வைக்க போகிறீங்க. ஒரு சாப்பாடு, ஒரு குழம்பு, ஒரு பொரியலோ இல்லை கறி மீனோ ஏதோ ஒன்று, இதானே நம்ம சாப்பிட்றது. இல்லை வறுவல், பொரியல், கூட்டு, ரசம், அவியல் எல்லாம் வச்சு சாப்பிட்றோம். அதை செய்கிறதுக்கே 4 மணி நேரம் ஆகுது. சர்ச்சு முடிச்சு போனால் கேட்டாங்க, இன்னும் சாப்பிடல. என்னத்தான் சாப்பாடு செய்கிறீ நீ? பசி எடுத்து அது வதங்கி காஞ்சி போய் செய்கிற நேரத்துக்கு சாப்பாடு என்ன பண்ணாது, உள்ள எடுக்காது. டைம் ஆகுதே, சாப்பிடணுமே, பசி எடுக்குமே, அதை ஆர்வத்தோடு செய். வேலையே இல்லை, இது வேறு சோறு செய்யணுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, அதை கஷ்டப்பட்டு செய்யாத. அது அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த காரியங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, யாரும் என்னை திட்டாதீங்க. திட்டினாலும் பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது சகோதரிகள், நீங்கள் என்ன பண்ண, வீட்டுக்காரர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணா பார்க்கணும். உங்கள் வீட்டுக்காரரை குறித்து அக்கறை இருக்கணும், பிள்ளைகளை குறித்து அக்கறை இருக்கணும், உங்களை குறித்து நீங்கள் என்ன பண்ணுங்க, அக்கறை எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா தான் குடும்பத்தை என்ன பண்ண முடியும், பார்த்துக்க முடியும். அல்லேலூயா. அதுக்காக அவங்களே பார்த்துக்கோ, உங்களை விட்டுங்கலாம் சொல்ல. எல்லாருக்கும் ஒரே காரியம்தான். உங்களையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, அவங்களையும் பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. எதுக்கு சொல்ல வரேன்னா, வேலையை என்ன பண்ணக்கூடாது, புருஷர்களை வாங்கக்கூடாது. எனக்கு தோன்றதை சொல்கிறேன், ஏற்றுக்கிட்டாக்கா அது உங்களுடைய காரியம். சும்மா வேலை வாங்குறேன், நான் உங்களை வேலை வாங்கிக்கினே இருந்தீங்களேன்னா பலவீனம் யாருக்குன்னா உங்களுக்கு தான். அல்லேலூயா. உங்களுக்கு முடியாத பட்சத்தை முடியலன்ற போது வேலை வாங்க. அதுக்காக ரெகுலராக என்ன பண்ணாதீங்க, ஓட்டியாகவே செஞ்சுன்னு இருக்காதீங்க. அல்லேலூயா. ஓட்டியாகவே என்ன பண்ணாதீங்க, வீட்டுக்காருங்க கரெக்டாக வேலை கொடுத்துனே இருக்காதீங்க. கம்பெனியில் ஓட்டி செஞ்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா எதுனா வரும். வீட்டில் வீட்டுக்காரர் ஓட்டி கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் சரீரத்துக்கு தான் பலவீனம் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் அல்லேலூயா சொல்லாத போதே தெரியுது எனக்கு. நான் எங்கள் வீட்டுக்காரர் நான் வேலை வாங்கலாமா, அதனால் நான் தைரியமாக நான் பேசுவேன். நாங்கள் தான் அவருக்கு எல்லாம் செஞ்சுன்னுக்குறோம். சிரிக்கிறாரா முறைகிறாரா? அவர் நான் அவங்களுக்கெல்லாம் வேலை செய்கிறேன்னு அவர் சொல்லவே முடியாது. நாங்கள் செய்கிறோம். அதனால் நான் தைரியமாக சொல்லுவேன், வீட்டுக்காரங்கள நீங்கள் வேலை வாங்காதீங்க. ஏன்னா அவங்கள கடவுள் எதற்கு ஒப்பிடுறாரு, கிறிஸ்துவுக்கு ஒப்பிடுறார். ஏசப்பாவை நீங்கள் வேலை வாங்குவீங்களா, வேலை வாங்குவீங்களா? வீட்டுக்காரையும் கடவுள் அதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. அதனால் என்ன பண்ணுங்க, முடியல வேலை சொல்லுங்கள், செய்வாங்க. வேறு யாரும் இல்லை, அவங்க தான் இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணுங்க சொல்லுங்கள். அப்போ அந்த நேரம் நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணோம்,
செய்யணும். நான் அவங்கள மட்டும் திட்டல, உங்களையும் சேர்த்து திட்டுறேன். சரியா? அதனால் எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, அதே வேலையா வச்சுருக்கக்கூடாது. உங்கள் சரீரம் தான் பலவீனப்படும். அதை நான் சொல்கிறேன். நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணுன்னாக்கா நல்லா வேலை செய்யுங்க. கணவர்களும் பிள்ளைங்களும் என்ன பண்ணுங்க, பார்த்துக்கோங்க. வேலைக்கு கரெக்டாக சாப்பாடு செஞ்சு என்ன பண்ணுங்க, கொடுங்க. அடிக்கடி ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற பழத்தை நிறுத்துங்க. உங்களுக்கு செய்ய முடியல கூட என்ன பண்ணுங்க, நீங்கள் கஞ்சி கூட சூடாக செஞ்சுட்டு ஏதாவது ஒரு ஊறுகாய் வச்சு கூட சாப்பிடுங்க திருப்தியாக. கேஜிஎஃப் போயிருந்தார் அண்ணன், வர அன்றைக்கி சரி எப்போது வந்தாலும் சில நேரத்தில் சாப்பிட்டே வந்துடுவாங்க, சில நேரத்தில் சாப்பிடாத வருவார். நான் சின்ன சொன்னேன், சும்மா எங்கே வந்துட்டாரா, வந்துட்டு கிட்டே தான் வந்துட்டோன்னு சொன்னார். இன்றைக்கி கஞ்சி ஊறுகாதான், சுட கஞ்சி வருஷம்ல ஊறுகான்ட்டேன். நான் சும்மா தான் சொன்னேன். ஆனால் வந்த உடனே கஞ்சி தான் கேட்பாரா. சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டும் இல்லைன்னு கஞ்சி தான் வேணும். சரி, அப்புறம் கொஞ்சோண்டு அவருக்கு மட்டும் அரிசி போட்டால் அப்புறம் கூட மனம் என்ன பண்ண சேர்ந்துக்கினான். ஏக்கா எனக்கு என்ன பண்ணுறேன், கஞ்சி ஊற்றுனா நான் 2 பேரும் சாப்பிட்ற அளவுக்கு திருப்தியாக இருந்தது. ஊறுகாய் அரைச்சி ஊற்றும் சாப்பிட்டாங்க, அவங்களும் போனாங்க. திரும்ப மறுநாள் என்ன பண்ணார், கஞ்சியை கேட்டார். இனி பிரியாணி செய்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு கல்யாண நாள் செய்கிறாங்க. சாப்பிட்டுட்டு அவங்கள என்ன பண்ண, ப்ளஸ் பண்ணு, கஞ்சி நாளைக்கு செஞ்சு தரேன். அப்புறம் என்ன பண்ணார், அதை சாப்பிட்டு அது வரைக்கும் போனார். சொல்கிறோம், உங்களுக்கு உடம்பு முடியலனா கூட இருக்கிறது எதனா ஒன்று செஞ்சு என்ன பண்ண அவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு போய் படுங்க. சரிங்களா? சாப்பாடு செய்யாத இருக்காதீங்க. அவங்க என்ன ஒரு பலவீனம் வந்தாலும் அதுக்கானது உங்களுக்குள்ளே தான் கடவுள் கணக்கு கேட்பார். ஏன்னா எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணோம், கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. சரி, 1 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம். அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அல்லேலூயா. இப்போ சகோதரிகளாக இருக்கு. இன்னைக்கு இதுவும் எல்லாம் கோச்சிக்குவீங்க நினைக்கிறேன். பரவாயில்ல, சொல்ல வேண்டியது நான் சொல்லிடுறேன். அல்லேலூயா. இப்போ இதில் என்ன, நம்ம எது அலங்கரிப்பாக இருக்கணும்னு சொன்னால் திரும்ப கொஞ்சம் வாசியம்பா. அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவது. அல்லேலூயா. நமக்குள்ள அந்த இருதயத்தில் மறைந்து இருக்கிற குணங்கள் தான் நமக்கு என்ன பண்ணணும், அலங்காரமாக இருக்கணும். நல்லாவே ட்ரெஸ் பண்ணுங்க, ஒன்றும் வேணாம்லாம் சொல்ல. அந்த ட்ரெஸ்லேயும் எப்படி இருக்குன்னா பரிசுத்தம் காணப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நைட்டியை போடுறீங்க, மேலே ஒரு ஷால் போடாதே என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, போகிறீங்க. ஏன் போகிறீங்க அப்படி? கண்ணாடி போட்டால் கிளார் அடிக்குது, தெரிய மாட்டீங்க. ஏன் அப்படி போகிறீங்க சொல்லு. நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களே நம்ம கூட, நம்ம பிள்ளைங்க இருந்தாலும் கூட நம்ம பிள்ளைங்க மத்தியில் கூட நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், அதை பார்த்தா தான் அதுக்கு வர பொண்டாட்டி அது என்ன பண்ண சரியாக நடத்தும். இப்போ என் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, நான் ஏதாவது ஒன்று தலையை கூட எதனா ஒரு மாதிரி வாரின்னா வருவான். மம்மி என்ன தலை வாரின்னுக்கிற, முதல்ல போய் கேட்டு. ட்ரெஸ்ஸை குறிச்சிலாம் இது வரைக்கும் என் பிள்ளைங்க என்ன சொல்லுது. ஏன்னா என்ன பண்ணுவான், எந்த நேரத்தில் எப்படி இருப்போன்றது அவங்களுக்கு தெரியும். வீட்டில் இருந்தால் கூட நம்ம பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா பெண் பிள்ளைகளோடு நம்ம இருந்துடலாம். ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா நம்ம எப்படி இருக்கணும், நம்ம ட்ரெஸ்ஸு ஏன்னா பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் நம்ம பாதுகாப்பாக வளர்க்குறது இல்லை, ஆம்பளை பிள்ளைங்களையும் நம்ம சரியாக வளர்த்தோம்னா தான் எதிர்காலம் எப்படி இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் தவறுறதுனால தான் பிள்ளைங்க என்ன பண்ணுறது, வெளியில் தவறு பண்ணி எத்தனையோ குடும்பத்துக்கு என்ன பண்ணுறாங்க, தீதை உண்டாக்கி என்ன பண்ணுறாங்க, சாபத்தை வர வச்சுருக்குறாங்க. அது யார் காரணம், சரியாக வளர்க்காததுனால தான் காரணம். அல்லேலூயா. ஆம்பளை பிள்ளைங்களாகட்டும் பெண் பிள்ளைங்களாகட்டும் எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு ஒழுக்கன்றது எல்லாருக்குமே அவசியம்தான். வெளியில் வந்தாலும் என்ன பண்ணுறது இல்லை, ஒரு ஷால் போட்டுக்கிறது, ப்ளவுஸுங்க போடுறீங்க வேறு, இந்த கையில் ஒரு ஓப்பன், இந்த கையில் ஒரு ஓப்பன், பின்னாடி ஒரு பெரிய ஓப்பன். எதுக்கு அவ்வளோ பெரிய ஓப்பனு? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது இதுதானா சொல்லு. அப்படி பார்க்கும்போதே அலற மாதிரி. ஏன் அதனால் எதனா பிரயோஜனம் இருக்குதா, எதனா வரப்போதா? இல்லை.
1 தீமோத்தேயு 2:10 தகுதியான வஸ்திரத்தினால நம்மளை என்ன பண்ணணுமா? அலங்கரிக்கணும். நம்ம கர்த்தருடைய அதில் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்பிக்கும்படியே நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம அலங்கரிப்பு இருக்கணும். பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஐயா சின்ன பிள்ளை தானே அதுக்கிட்ட என்ன பண்ணுறது, உங்களுடைய காரியங்கள்லாம் என்ன பண்ணுறது, போய் இதேத்தா அதேத்தா பிள்ளைங்களுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணி தெரியாத காரியத்தை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தெரியப்படுத்துறீங்க. அப்படி இருக்காதுங்க, சோம்பேறியாக இருக்காது. உங்களோட திங்ஸ் என்னவோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு குளிக்கிறதுக்கு போனாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு வெளியிலேருந்து எடுக்கணும்னாலும் சரி, நீங்கள் தான் போய் என்ன பண்ண அதெல்லாம் எடுத்துக்கணும். பிள்ளைங்களை விட்டு என்ன பண்ணக்கூடாது அதெல்லாம். அது உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டுச்சுன்னு வச்சுக்கோ, இது எதுக்கு மம்மி யூஸ் பண்ணுறேன், இது என்னத்துக்கு மம்மி போடுறேங்கட்டா நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? உங்களை பார்த்து கேட்குறேன், என்ன சொல்வீங்க? அப்படிலாம் இருக்காதீங்க, சரிங்களா? அதனால் எதை எப்படின்னு சொல்லி ஒரு துணி காய போட்டால் கூட அதை என்ன பண்ணுங்க, மறைவாக காய போடுங்க. வாசல்லையே எதிரில் தொங்கி கிடக்குது போகும்போதே. ஒரு சகோதரிகள் நம்ம பார்க்கும்போதே நமக்கு அப்போ ஒரு வீட்டுக்கு கூட வருவாங்கனாக்கா, வரும்போது அதெல்லாம் என்ன பண்ணால் ஒரு ஓரமாக போட்டு அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு காய வைக்கணும். தெரிலன்னா சொல்லி தரேன், ஏன்னா நான் அப்படி தான் காய வைக்கிறோம். அப்படியே அப்படி தொங்குது வேற. அப்படி இருக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்ணுறீங்களா தெரியாத பண்ணுறீங்களான்னு சொல்லி தெரியல. நமக்கு அந்த ஒரு அச்சம் இருக்கணும். யாராவது வருவாங்களே இது வழியிலே போட்டிருக்கிறோமே, அது எப்படி என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம தான் யோசிக்கணும். நம்ம தான் அதெல்லாம் சரி பண்ணணும், யாரும் சரி பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் வீட்டுக்கு போகும்போது அப்படி தான் பண்ணுறீங்க, எதிரிலேயே போட்டு வச்சிடுறீங்க. அதெல்லாம் என்ன பண்ணணும், ஓரமாக போடணும். நீங்கள் தானே துவைக்கிறீங்க துணியை, நீங்கள் தானே காய வைக்கிறீங்க. யார் துணியாக இருந்தாலும் அதெல்லாம் என்ன பண்ணணும், ஓரமாக போடணும். எந்த துணியெல்லாம் ஓரமாக போடணும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இனிமேல் வரும்போது எங்கன்னா தொங்கடுமே. அப்புறம் பார்த்துக்கிறேன், தொங்கும்போது பார்த்துக்கிறேன். இதெல்லாம் நான் சொல்லணுன்னு வரலைங்க, தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க. பிளான் பண்ணி வந்துக்கிறாங்க. இப்போ வந்துச்சு இந்த தொங்குற கொடியில் தொங்குற விஷயம் இப்போ வந்துச்சு. நான் அதெல்லாம் யோசிக்கல, சரிங்களா? அதெல்லாம் தப்பு, மாற்றிக்கணும். வீட்டுக்கு வரணுன்னா வீட்டு மேலே துணி, டோருக்கு மேலே துணியை வைக்கிறது, வரும்போதே வழியில் மாட்டி வைக்கிறது, அதெல்லாம் வரவங்களுக்கு ஒரு சங்கடமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க, சரிங்களா? வீட்டிலன்னு இல்லை, வெளியில் கூட உங்கள் ட்ரெஸ்ஸுங்களை காய போட்டிங்கன்னா இந்த மெத்தட்லேயே ஃபார்ம் பண்ணுங்கள், சரிங்களா? காய போட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு ஷாலை போட்டு என்ன பண்ணுங்கள், கவர் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் எடுக்கிறப்ப எடுத்துன்னு போயிடலாம். அதையும் எல்லாரும் பார்க்குற அளவுக்கு என்ன பண்ணுறீங்க, காய போட்டு போயிடுறீங்க. அதெல்லாம் மாற்றிக்கோங்க. அல்லேலூயா. வீடுகளில் அந்தந்த துணி எங்கெங்கே எதாவது இருக்குமோ அங்கங்கே வைங்க. ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா வீட்டுங்களை என்ன பண்ணுங்க, நைட்டி போட்டிங்கன்னா ஷால் என்ன பண்ணுங்க போடுங்க. பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆம்பளை பிள்ளைங்க இருப்பாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கணும், உங்களுடைய ட்ரெஸ்ஸு சரியாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் பிள்ளைங்கள சரியாக நீங்கள் என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். ட்ரெஸ்ஸு பண்ணுறதெல்லாம் பண்ண வேணான்னு சொல்ல, அதுலேயும் பரிசுத்தத்தோடு என்ன பண்ணுங்கள், ட்ரெஸ் பண்ணுங்கள். சினிமாவில் எப்படியெல்லாம் போடுறாங்களோ அது போல் என்ன பண்ணாதீங்க, போட்டுருந்தீங்க. அது கடவுளும் பயப்படுற பயம் கிடையாது, போலியாக நடிக்கிறது வேஷம். இந்த திருநங்கைகள் அரவாணிகளை பார்த்தீங்கன்னா, நாங்கள் போகும்போது பார்த்தோம்னாக்கா இவ்வளோ பெருசாக இருக்கும், இவ்வளோன்னு தான் இருக்கும். இங்கே ஒரு ஓட்டம் இருக்கும், இங்கே ஒரு ஓட்டம் இருக்கும். அது என்ன பண்ணுது, அது உலகத்தில் போகுது. அப்போ அதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசங்குது, நமக்கு அதுக்கு எதனா வித்தியாசம் இருக்குதா? இல்லை, அதே லிஸ்ட்டில் தான் நம்மளையும் கடவுள் வைப்பார் போல். அதனால் உங்களுடைய ட்ரெஸ்லாம் எப்பவுமே எப்படி இருக்குது, மற்றவங்களுக்கு இப்போ அண்ணன் போட்டுங்கிறாரு ட்ரெஸ்ஸு, இதை பார்த்து நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்ணோம், போடணுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னாக்கா நீட்டாக இருக்குதா இல்லையா? அதுபோல் நினைக்கணும். பார்த்த உடனே என்ன பண்ணக்கூடாது, அவ்வளோ சரிங்களா? அதே போல் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிற காரியத்தை தவிர்த்துருங்க. யாரை பற்றியாவது குறை சொல்லலாம் தூக்கம் வர மாட்டேங்குது.
நீ எந்த ஆவியில் இருக்கிற? நீ கடவுள் பயப்படுறாளா? பர்ஃபெக்டாக இருக்கிறியா? பர்ஃபெக்டாக இருக்கிறோமா? நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிறோமா? இல்லை. அப்போ நம்ம மற்றவங்களுக்கு குறை சொல்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதிக்குது? பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க கூட மற்றவங்களை என்ன பண்ணக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. வசனம் அதான் சொல்லுது. நம்மளே 4000 பேர் நம்மளை குறை சொல்லினுக்கிறாங்க, சொல்கிறாங்களே இல்லையா? அப்புறம் மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கு எனக்கு நகுது. அதனால் யாரை பற்றி என்ன பண்ணாதீங்க. ஏன்னா பொம்பளைங்க சேர்ந்தா என்ன தான் வரும்? சண்டை வரும். 2 கொண்டை சேர்ந்தா என்ன பண்ண வரும்? சண்டை வரும். அதனால் அப்படி இருக்காதீங்க. சமாதானம் பண்ணுகிறோம்ல இருக்கும். எல்லாருமே கரெக்டானவும் கிடையாது. குறைய பேசாத, அவங்களுக்குள்ளே இருக்கிற நிறைய பேசு. அப்போன்னா அவங்க மேலே ஒரு அன்பு உண்டாகும், எல்லாமே நல்லாயிருக்கும். குறையே பேசினுக்கிறவங்களோட யாருன்னா பேச முடியுமா? ஐயோ, வாயை திறந்தாலே யாரையாவது என்ன பண்ணுறது, பார்த்தாலே அலறின்னு ஓடுவாங்க. ஐயோ வானாப்பா. அப்படி இருக்கக்கூடாது. ஆசைப்படணும். பேசுறதுக்கு என்ன பண்ணால் ஆசைப்படணும். பார்த்து என்ன பண்ணக்கூடாது, எகிரி வச்சுன்னு ஓடக்கூடாது. அப்படி என்ன பண்ணக்கூடாது, சகோதரிகள் இருக்கக்கூடாது. உங்கள் குடும்ப நிலையை பாருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணுங்க, இருங்க. குடும்பத்தை சரியாக கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய ட்ரெஸ்ஸு சர்ச்சைனா நம்மளை எல்லாருமே நம்மளை பார்க்குறாங்களா இல்லையா? நம்மளை பின்னாடி பேசுகிறாங்க. அது சர்ச்சைக்கு போகுது, அது எப்படி போட்டுன்னு போகுது பாரு. அது கூட என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் ஊழியக்கார் கேட்க மாட்டாரா? எல்லாத்துக்கும் ஊழியக்கார வச்சுன்னு வந்துடுறாங்க. என்ன ஊழியக்கார் தான் எம்மா நீ எத்தா சொல்லி டெய்லர்கிட்ட எடுத்துமே குத்து தைச்சி உனக்கு போட்டு விடுற மாதிரி என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் ஊழியக்கார வச்சுன்னு வராங்க. இந்த ஜனத்துக்குன்னா வேறு வேலையே தெரியலையான்னு தெரில பாருங்க. நீங்கள் சரியாக போடலன்னா யாரை கேட்குறாங்க பாரு? அப்பான்னு என்ன பண்ணுறீங்க, அண்ணான்னு என்ன பண்ணுறீங்க சொல்கிறீங்க. ஆனால் நல்ல பேராக வாங்கி தரீங்க. நீங்கள் பண்ணுற காரியம் எங்கே பிரதிபலிக்குதுன்னா ஊழியக்காரருக்கு தான் பிரதிபலிக்குது. அதனால என்ன பண்ணாதீங்க, இப்படியே இருக்காதீங்க. மாற்றிக்கோங்க, மாறுங்க. மனசு இருந்தால் என்ன பண்ணோம், மாற முடியும். மனசு இல்லைன்னா அது மாறாது. அல்லேலூயா. அதனால் ஜாக்கிரதையாக, நான் கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது ரொம்ப ஜாக்கிரதையுள்ள வாழ்க்கை. அது என்ன பண்ணுங்கள், பயபக்தியோடு கூட தேவனுக்கு பயந்து. நல்ல ஊழியக்காரர் பார்க்குறாருன்னு நினைக்காதீங்க. எங்கே இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்மளை பார்க்குறாரு. என் பேச்சாக இருக்கட்டும், என் நடத்தியாக இருக்கட்டும், என் கிரியாக இருக்கட்டும், கர்த்தர் என்னை பார்க்குறாருன்ற அந்த பயம் இருந்துச்சுன்னா எங்கேயுமே நான் எப்படி இருப்பேன், ஜாக்கிரதையாக நடந்துக்குவேன். அந்த பயம் எனக்குள்ளனா நான் எப்படி வேணாலும் நடந்துக்குவேன். ரெண்டுமே யார் கையில் தான் இருக்குது, என் கையில் தான் இருக்குது. அப்போ சகோதரிகளாகிய நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் குடும்பத்தை நல்லா கவனிக்கிறவங்களா, பிள்ளைகளை கணவனுடைய காரியங்களை அக்கறை உள்ளவங்களாக இருந்து, உங்களுடைய காரியங்களையும் அக்கறை உள்ளவங்களாக இருந்து, கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழும்போது நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங்கு, நம்மளுடைய நடத்தைகள் எல்லாமே எப்படி இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா நானே 2 ஆம்பளை பிள்ளைங்க தான் வச்சுருக்கிறேன். சரியா? எப்படி இருக்கிறோன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கும் தெரியும். யாராவது மேலே ஷால் போடாத வந்தாலும் என்ன பண்ண, வந்து என்கிட்ட எருமாடு எப்படி வந்து நின்றுக்குவேன். என்னால் சொன்ன நான் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு சொல்ல வேண்டிய எடுத்துக்கிறவங்களுக்கு போய் சொல்லிடுறோம். அதை ஏன்னாக்கா வீட்டில் எதை பார்க்குறாங்களோ அதை அவங்க வெளியில் என்ன பண்ணுறாங்க, எதிர்பார்க்குறாங்களா இல்லையா? எதிர்பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு முன்மாதிரியாக. ஏன்னா அதிகமாக உங்களோடு கூட ஐக்கியமாக இருந்தாக்கா பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க வளர்ந்து வர நேரத்துக்கு அந்த ஒரு இது எதுவுமே என்ன பண்ணாது, தெரியாது. எல்லாமே ஓப்பனாக என்ன பண்ணும் பிள்ளைங்களுக்கு இருக்குது. எதை குறித்து அதுக்கு என்ன பண்ணாது, ஒரு பயன்ற காரியம் இல்லாமல் போயிடும். அதனால் பிள்ளைங்களையும் என்ன பண்ணுங்கள், ஆம்பளை பிள்ளைங்களாக இருந்தாலும் கூட அதை என்ன பண்ணோம், ஒழுக்கத்தோடு வளர்க்குறது யாருடைய கையில் இருக்குது, நம்முடைய கையில் தான். கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நாம் ஜாக்கிரதையாக பிள்ளைங்களை என்ன பண்ணணும், வளர்க்குறவங்களாம் மாறணும். அல்லேலூயா. சரி, பிள்ளைங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு முடிச்சிடலாம். அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனம். சாமுவேலும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். அல்லேலூயா. இப்போ பிள்ளைங்க வந்து கர்த்தரோடு கூட இருந்தீங்கன்னா கர்த்தருக்கும் மனுஷங்களுக்கும் எப்படி நடந்துக்குவீங்க, பிரியமாக நடந்துக்குவீங்க. அதுக்கு முன்மாதிரி யாருன்னா தாயும் தகப்பனை தான். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கிறத உன் பிள்ளைங்க பார்த்தாங்கன்னா உங்கள் பிள்ளைங்களும் யாரோடு கூட இருப்பாங்க, கர்த்தரோடு கூட இருப்பாங்க. நீங்கள் டிவியோடு இருக்கிறத பார்த்தாங்கன்னா அவங்களும் எப்படி இருப்பாங்க, டிவியோடும்
செல்லோடும் நண்பர்களோடும் இப்படி தான் இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு ரோல் மாடல் யார்? தாய் தகப்பு தான் இல்லையா? அதெல்லாம் நாம் எப்படி இருக்கிறத நம்ம பிள்ளைங்களை பார்க்குறாங்களோ நம்ம பிள்ளைங்களை அப்படி தான் இருப்பாங்க. நம்ம நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்கிறவங்களா இருந்தோன்னு வச்சுக்கோ, நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கும்? சுறுசுறுப்பாக இருக்கும். நம்ம சொங்கியாக வேலையே செய்யாத, வேலை செய்கிறப்பெல்லாம் தூங்குறது, உடம்பு முடியலன்ட்டு, அப்புறம் எல்லா வேலையும் வச்சு போட்டுக்குது. அப்போ அந்த பிள்ளை எப்படி இருக்கும்? சோம்பேறியாக தான் இருக்கும். அது போய் குடும்பத்தில் எங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்குமா? இருக்காது. அதனால் பிள்ளைங்களுக்கு முன்னாடி எப்படி இருங்க? நீங்கள் ரோல் மாடலாக இருங்க. அல்லேலூயா. இப்போது பிள்ளைங்க கர்த்தருக்கு பயந்து நடந்தீங்கன்னா நீங்கள் மனுஷங்களுக்கும் எப்படி நடப்பீங்க? பிரியமாக இருப்பீங்க. அல்லேலூயா. எபேசியர் 6:1, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு என்ன பண்ணுங்க? கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியணும். என்ன ராபர்ட்டு? கீழ்ப்படியணும். என்ன ஜான்? தாய் தகப்பன் என்ன சொல்கிறாங்களோ கீழ்ப்படியணும். எப்போ பார்த்தாலும் பிரியாணி ரைஸே கேட்டு என்ன பண்ணக்கூடாது? டார்ச்சர் பண்ணக்கூடாது. இருக்கும்போது வாங்கி தராங்களா, இல்லாத போது என்ன பண்ணா? இருக்கிறத சாப்பிட்ணும். புரியுதா? எப்பவுமே 1ஆம் தேதியை நினச்சிக்காத. 31ஆம் தேதியும் வரும், 25ஆம் தேதியும் வரும். சரியா? 1ஆம் தேதி ஒரு முறை தான் வரும் மாதத்தில், பார்த்துக்கோ. அல்லேலூயா. அதனால பிள்ளைங்க என்ன பண்ணோம்? கர்த்தருக்குள்ளே என்ன பண்ணா? கீழ்ப்படியணும். தாய் தகப்பன் என்ன சொல்கிறாங்களோ அன்பழகா, பேரில் மட்டும் அழகு இருக்கக்கூடாது. கீழ்ப்படுறதில்லை என்ன பண்ணோம்? அழகு இருக்கணும். அதுதான் உண்மையான அழகு. இந்த அழகு இது அழிஞ்சு போகிற அழகு. அந்த அழகு தான் என்ன பண்ணும்? கர்த்தருக்கு முன்பாக நம்மளை நிற்க செய்யும். அல்லேலூயா. இப்போ பிள்ளைங்க கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்கணும்? பயந்து பெரியோர்களுக்கு என்ன பண்ணா? கீழ்ப்படிந்து நடக்கணும். அல்லேலூயா. அடுத்தது இன்னும் ஒரு காரியம். முதல்ல கர்த்தருக்கு பயப்படணும். யார் யார் பயப்படணும்னு பார்த்துட்டோம்ல. அடுத்தது ராஜாவுக்கு பயப்படணும். எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 13ஆவது அதிகாரம் 1-3 வசனத்தை. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனால் அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தாங்களே ஆக்கணையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. இப்போ அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவன் தங்களுக்கு தாங்களே ஆக்கினை என்ன பண்ணுறாங்க? வருவித்துக் கொள்ளுகிறார்கள். நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். அது ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், நம்ம வேலை செய்கிற இடம். ஏன்னா அவங்க யாரால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க? கர்த்தரால் அவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க நல்ல காரியம் செய்யறதுக்கு அவங்க நியமிக்கப்படல. அவங்க கெட்ட காரியம் என்ன செய்வாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணோம்? அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு. ஏன்னா அதுக்கு எதிர்த்து நிற்கிறவனு தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறான். அது நிமித்தமாக நீங்கள் என்ன பண்ணா? அநேக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியவங்களாக ஆயிடணும். அதனால அதிகாரத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ராஜாவுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? எதிர்த்து நிற்கக்கூடாது. அல்லேலூயா. அவங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். அல்லேலூயா. அப்போ தலைப்பு சொல்லப்பட்ட வசனம் என்னது சொல்லுங்க பார்க்கலாம். நீ பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. பயந்து நடந்தேன்னா தான் இந்த ஆசீர்வாதம்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? பெற முடியும். ஏன்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படுவோம்னா நம்முடைய கிரியைகள் அது வெளிப்படும், நம்ம பேச்சில் வெளிப்படும், நம்முடைய தன்மைகளில் நம்முடைய குணங்களில் அது என்ன பண்ணோம்? வெளிப்படும். பயப்படுறோமா இல்லையான்னு சொல்லி. அதனால் ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் வருகை சமீபம் ஆயிடுச்சு. இன்னமும் இருக்கிற நிலையில என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. மாறணும். ஒவ்வொரு வருஷம் நமக்கு எப்படி மாறி மாறி வருது, மாறி மாறி வாக்குத்தத்தங்கள் வருது, எல்லாமே மாறி வரும்போது அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பாட்டம் என்ன பண்ணுது? மாறி வருது. நம்ம மட்டும் தான் என்ன பண்ணல, இன்னும் மாறவே இல்லை. எல்லாம் மட்டும் மாறி கேட்குறோம். இன்றைக்கி மீன் குழம்பு செஞ்சால் நாளைக்கு என்ன பண்ணுறோம்? கறி குழம்பு கேட்குறோம். இன்னொரு நாளைக்கு நண்டு கேட்குறோம். இன்னொரு நாளைக்கு யாரா கேட்குறோம். கேட்குறோமா இல்லையா? அது மட்டும் என்ன பண்ணோம்? நமக்கு எல்லாம் கேட்குறோம். ஆனால் நம்ம மட்டும் என்ன பண்ண மாட்டோம்? மாற மாட்டோம். மாறு. அதனால் நம்ம மாறினோம்னா கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா இதெல்லாம் மாற்றிக்க மாட்டோம்ல, அதுக்காக சொல்கிறோம். உதாரணத்துக்கு அதனால் நீங்கள் சாப்பிட்றது தான் கடவுள் நம்மளை வச்சுருக்கிறார். அதெல்லாம் குறை சொல்லலை. சாப்பிடுங்க. அதே நேரத்தில் கடவுளுக்கும் பயந்து என்ன பண்ணுங்க? நடங்க. கர்த்தர் இன்னும் நம்மளை ஆசீர்வாதமாக ஆரோக்கியமாக வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அல்லேலூயா. எழுந்துக்கலாமா? எல்லாரும் எழுந்துருங்க பார்ப்போம். இங்கே ஞானி இப்படி எழுதுகிறார். பக்கத்தில் கையை பிடிச்சி ஏதுக்கு அதுவும் பலான்னு ஒன்று நட்டிக்கலாம் தலையில். அந்த ஆக்டிவேஷன் வருதோ பாரு, சுறுசுறுப்புன்னாங்க. அந்த சுறுசுறுப்பு என்றைக்கு பொம்பளைங்களுக்கு வருதோ அன்றைக்கி தான் அந்த குடும்பம் விளங்கும். இருக்கிறீங்களா இல்லையா? சாணி மொத்த மாதிரி போட்ட மாதிரி இருக்கக்கூடாது, யாருன்னா அள்ளின்னு போகிற மாதிரி. அல்லேலூயா. நல்லா ஆக்டிவாக இருங்க. பாஸ்டர் நத்தானியல் அப்படி சபையில் ஆப்ரஹாம் சொல்லி ஒரு சகோதரர் இருக்கிறார். அவருக்கு நேற்று ஹார்ட் அட்டாக். ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. முந்தாவது நாள், சரி நேத்திக்கு தான் 4 மணிக்கு காலையில் ஹார்ட் அட்டாக் அவர் அட்மிட் பண்ணிவிட்டு இது முத்துக்குமரில் வச்சுருந்தாங்க. சாரி, மாதா ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் நேத்திக்கு அங்கே மீட்டிங்கில் இருந்தபோது ஃபோன் வந்துச்சு, நிறைய அடைப்புகள் இருக்குதான், காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்னாங்க. அல்லேலூயா. நான் சொன்னேன், டாக்டரால் காப்பாற்ற முடியாது, கர்த்தரால் நிச்சயம் காப்பாற்ற முடியும். டாக்டர் சொல்ல எல்லாம் அடைப்பட்டுக்குதுன்னுவான், கர்த்தர் சொல்கிறார் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுருவார். அல்லேலூயா. எனக்கு சொன்னது, என் மனைவி கூட தான் இருக்கிறாங்க, எனக்கு சொன்னது என்ன தெரியுமா? இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், இன்னும் 1 மணி நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணணும். ஏன்னா வாக்கு அந்த அளவுக்கு இருக்குது, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொன்ன டாக்டர் செத்துக்கிட்டார். இருக்கிறீங்களா இல்லையா? கொரியன், அவர் தான் சீப் டாக்டரா MMMல. முந்தா நாள் செய்தி, ஹார்ட் அட்டாக்கில் அவர் தான் இறந்துருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு ஜீவனோடு வச்சுருக்கிறார். இந்த ஆன்ஜியோ பண்ணது தான் எனக்கு ப்ராப்ளமே தவிர ஹார்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. போன வருஷம் என்ன ஆண்டு? யுத்தத்தின் ஆண்டு. யுத்தம் நம்ம சரீரத்துக்கு விரோதமாக நடந்துட்டு இருந்துச்சு. அல்லேலூயா. அதுக்குள்ளே ஆன்ஜியோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ள மிஷின்லாம் விட்டு பார்த்துட்டான். அது அப்பப்போ சும்மா ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்குது, என்ன சோத்துரும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தரோட வேலையை பண்ணுறதுக்கு நம்மளை வச்சுருக்கிறார். ஸோ அதனால் என்ன பண்ணாதீங்க, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், என் மகனே, என் மகளே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. அல்லேலூயா. பயப்படுறவங்களுக்கு யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க உங்ககிட்ட, நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்கு நீ பயந்து நடந்தால் இந்த உலகத்தில் எவனுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் கர்த்தருக்கு உண்மையாக நீ நடக்கணும். உண்மை உள்ளவனை கர்த்தர் பரிபூரணத்து மேலே ஆசீர்வாதம் வச்சுருவார். அல்லேலூயா. அதனால் எந்த சூழ்நிலையும் இன்றைக்கி சொல்லப்பட்ட செய்திக்காக நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே வந்தாங்க. யாரையும் ஹர்ட் பண்ணுன்றதுக்காக இல்லை, எல்லாரும் சிறந்தவர்களாக மாறணுன்றதுக்காக தான். புருஷர்கள் சொல்லும்போது அண்ணன் எந்த வேலையும் செய்யறதில்லை அப்படின்னாங்க. எல்லா வேலையும் அவங்க தான் செய்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் சாப்பிட்றது நான் தான் சாப்பிட்றேன், அதுவும் ஒரு வேலை தானே. அல்லேலூயா. யாரும் ஊட்டி விடுறது இல்லையே. சோதனை இருக்கிறீங்களா இல்லையா? குளிக்க போகிறேன், நான் மட்டும்தான் குளிச்சுட்டு வரேன், எனக்கு யாரும் தேய்ச்சலாம் விடல. அல்லேலூயா. செய்கிறது அந்த 4 வேலை தான் ஒழுங்காக செய்யணும், பின்னாடி பின்பாட்டு வருது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? ஏறி பெருசாக இறங்கி வந்துடுமாண்ணா? இல்லையே, தோத்துறோம். அல்லேலூயா. அதனால் நான் சொல்கிறேன், யாருக்கு என்னென்ன காரியங்கள், அதாவது அதில் ஒரு வார்த்தை அவங்க அதை ஆட் பண்ணாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா புருஷன் யாருக்கு சமமாக வச்சுருக்கிறாருன்னா கிறிஸ்துவுக்கு ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. கிறிஸ்து எப்படி சபைக்கு தலையாக இருக்கிறாரோ புருஷன் வீட்டுக்கு தலையாக இருக்கிறான். கிறிஸ்து யாருன்னா வேலை வாங்க முடியுமா? அல்லேலூயா. ஒழுங்கு மரியாதை சொல்கிறேன். அல்லேலூயா. அதனால் உங்கள் வீட்டுக்காரங்கெல்லாம் வேலை செய்ய விட, அதுக்காக நீ சோம்பேறியாக இருக்காத. அல்லேலூயா. நீ நல்லா சுறுசுறுப்பாக இருந்து பாரு, கர்த்தரும் குடும்பத்தில் செல்வத்தை செழிப்பு கர்த்தர் தருவார். செல்வ செழிப்புலாம் எங்கே சேரும்னா உற்சாகமாக ஆக்டிவாக இருக்கிற வீட்டில் தான் செல்வ செழிப்புலாம் வரும். சோம்பேறிக்கு என்றைக்குமே கர்த்தர் கை கொடுக்குறதில்லை. இருக்குல்லீங்களா இல்லையா? அல்லேலூயா. எதுக்கேற்றாலும் சோம்பல், எதுக்கேற்றாலும் சோர்வு, எதுக்கேற்றாலும் அசதி. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? எல்லாம் பெரிய பெரிய கிரவுண்ட்லாம் வச்சுக்கிறாங்களாம். அதை சொன்னாங்க லேடிஸ்க்கு எடுக்கும்போது, இந்த பக்கம் பார்த்தா இவ்வளோ பெருசு, அந்த பக்கம் பார்த்தா அவ்வளோ பெருசு. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? நான் எதனா சொல்லிட்டு இதெல்லாம் ஏன் பார்க்குறேன்னு வாங்கினேன், ஆனால் அவங்க பார்த்துட்டாங்க, பற்றியா தோத்துரும். அல்லேலூயா.
அதனால தான் பெண்கள் தான் வீட்டினுடைய கண்கள். அதனால் சொல்கிறேன், எல்லா வகையிலையும், அதாவது தாய் தகப்பன்ன்றது சாதாரண ஒரு உறவு கிடையாது, அது பெரிய பந்தம். அல்லேலூயா. பிள்ளைங்க கூட தாய் தகப்பன் என்ன பண்ண ஆனர் பண்ணுறதுல நம்மளுடைய ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆக்டிவேஷன், அல்லேலூயா, நம்முடைய எப்படி சொல்கிறது, நம்மளுடைய தராத்தரங்கள் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஆகனால எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறார், பயந்து நட. யாருக்கெல்லாம்? கர்த்தருக்கும் ராஜாவுக்கும். பிள்ளைங்களை பார்த்து சொன்னாங்க, எப்பா நீ என்ன பண்ண, கர்த்தருக்கும் சொல்லுங்கள், கர்த்தருக்கும் சொல்லுங்கம்மா. அப்புறம் யாருக்கு? பிள்ளைங்களை பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் எதுக்கு வாய் திறக்கிறீங்க? வசனம் வாசித்தாங்களே 1 சாமுவேல்ல, யாருக்கு பயப்படணுமா? கர்த்தருக்கும். கர்த்தருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கும் மனுஷர்களுக்கும், எல்லா மனுஷருக்கும். அது ரொம்ப முக்கியம் இல்லை. நான் இவங்களுக்கு மட்டும்தான் மதிப்பேன், இவங்களுக்கு மதிக்க மாட்டேன் அப்படின்றது இல்லை. எல்லா மனுஷருக்கும் மதித்து நடக்கணும் பிள்ளைங்க. அல்லேலூயா. அப்போ தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கீழே அதுக்கு ஒரு வசனம் சொல்லுது 22, சடிதியில் அவர்களுடைய ஆபத்து எழும்பும், அவர்கள் இவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார்? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமாம். இருக்கிறீங்களா? பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்குள்ளே எனக்குள்ளே செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லா அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லி, பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நடக்கிற அந்த இருதயம் எனக்கும் எங்களுக்கும் தாரும். எங்கள் மேலே நீர் கிருபையாக இருக்கிறீர் தேவனே. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ எவளோ அவள் பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்லி எழுதியிருக்கிற வார்த்தையின்படி பாக்கியம் பெற்ற சந்ததிகளாக எங்களை மாற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம். இதனால் நம்முடைய வார்த்தை பகிர்ந்து கொண்ட நம்முடைய மகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து இன்னும் பயன்படுத்தும். ஆண்டவரை கேட்டிருக்கிற என் ஜனங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரட்டம்பா. வார்த்தையின் மேலே ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி கிருபையினால் அவர்களை நிறைக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எந்த கர்த்தாவே மனநிலையில் வந்திருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தி அவர்களுக்குள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி தேவனுடைய ஆசீர்வாதங்கள், பரத்துக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதம், பூமியின் ஆழத்தில் ஒரு கொழுமையின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் ஜனங்கள் மேலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் பலிப்பதாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தருளும். நன்மையும் கிருபையும் எப்போது அவர்களை பின்தொடரட்டும். எல்லாவற்றோடு கரம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல பந்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மனமகிழ்ச்சியான இந்த நல்ல காலை நேரத்துக்காக மக்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம். மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின எங்கள் பரம தகப்பன் இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, மாலையில் நடக்க போகிற இந்த பந்திய ஆசீர்வதியும் அதில் கலந்து கொள்கிற எல்லா குடும்பங்கள் மேலும் உடைய விசேஷ கிருபை ஆசீர்வாதங்கள் தங்கியிருப்பதாக. இந்த நாளில் பந்தி எடுத்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எல்லா வியாதிக்கும் வேதனைக்கும் விலைக்கு ஆசீர்வதிங்க. நன்மை கிருபைகள்னா நிரப்புங்க. ஏராளமான அப்பமும் திராட்சரசமும் இருக்கிறது. அதுக்கான ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் வைத்திருக்கிறோம். மக்கள் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்தில் தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அண்ணனாய்க்கு காவல சமாதானமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாள் வரையிலும் நம் அனைவரோடு கூட இருந்து காத்து நடத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.